நம்ம வீடு கட்டுறப்ப பல இடத்துல கான்கிரீட் யூஸ் பண்ணியிருப்போம். அப்படி கான்கிரீட் பிளேஸ் பண்ணுறப்ப என்னெல்லாம் பிரச்சனை வரும், அந்த பிரச்சனைலாம் எப்படி தடுக்கலான்றதை இந்த வீடியோவில் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. சிவில் இன்ஜினியரிங்கில் 2 டேர்ம் இருக்குது, செக்ரிகேஷன் அண்ட் ப்ளீடிங். இந்த 2 ப்ராப்ளம்ஸுமே நம்ம புதுசாக பிளேஸ் பண்ண கான்கிரீட்ஸில் பார்க்க முடியும். கான்கிரீட்டில் ஜல்லியோட வெயிட் அதிகமாக இருக்கனால சிமெண்ட் பேஸ்ட்லேருந்து ஜல்லி மட்டும் கீழே பிரிஞ்சு வரது பேர் தான் செக்ரிகேஷன். ப்ளீடிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கான்கிரீட்லேருந்து தண்ணி மேலே பிரிஞ்சு வந்து தேங்கி நிற்கிறதுக்கு பேர் தான் ப்ளீடிங். இப்படி செக்ரிகேஷன் அண்ட் ப்ளீடிங்னால நம்ம கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த் அட்டைன் ஆகாது. நம்ம கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸில் அனிகோம் ஷேப்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். கொஞ்சம் வருஷத்துலேயே வந்து கான்கிரீட் உதிர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பிரச்சனைலாம் எப்படி சால்வ் பண்ணலாம்னு நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. கான்கிரீட் யூஸ் பண்ணுற சிமெண்ட் வந்து ஃபைனாக ஸ்மூத்தாக இருக்கணும். எந்த ஒரு குட்டி குட்டி கட்டிலாம் இருக்கக்கூடாது. ஜல்லியில் வந்து இர்ரெகுலர் ஷேப்ஸ் இருக்கக்கூடாது. எல்லாம் ஒரே ஷேப் அண்ட் சைஸில் இருக்கணும். மண் வந்து சலிச்ச மண்ணாக ஃபைனான மண்ணாக இருந்தால் நல்லாயிருக்கும். தண்ணியுமே ரொம்ப அதிகமான தண்ணி ஊற்றிடாமல் அளவான தண்ணி ஊற்றினா நல்லா இருக்குங்க. எல்லா மெட்டீரியல்ஸ் பார்த்து பத்திரமா பேட்ச் பண்ணி கான்கிரீட்டை அரையும் குறையமாக மிக்ஸ் பண்ணாமல் நல்லா தரோவாக க்ளீனாக மிக்ஸ் பண்ணிடணும். கான்கிரீட்டை வந்து ஸ்ட்ரக்சர்ஸில் பிளேஸ் பண்ணுறப்ப நல்லா அதை வைப்ரேட் பண்ணி விட்டு, அதாவது நல்லா குத்தி விட்டு காம்பேக்ட் பண்ணி விட்டு